ஹன்யவசி யொருபுன் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதியில் புதிய பாடத்திட்டத்தில் படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த படங்களுக்கான தமிழ் அர்த்தங்களை பார்க்க போகிறோம். பாடப்பகுதியின் தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. தலைப்புகளை தொடர்ந்து பாடப்பகுதியில் காணப்படக்கூடிய கதாபாத்திரங்களோட பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா எழுத்துக்கள். எழுத்துக்களை தொடர்ந்து எழுத்துக்கள் எவ்வாறான வகையில் உச்சரிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. புதிய பாடத்திட்டத்தில் படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த படங்களில் முதலாவது படப்பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக கொடுக்கப்பட்டுள்ள விடயம் காசு. காசுன்னு சொல்லும்போது பாடகரை சொல்கிறாங்க. காசுன்னு சொன்னால் பாடகர். அடுத்து ஹகி. ஹகின்னு சொல்லும்போது குழந்தை. அடுத்ததாக நெமோ. நெமோன்னு சொல்லும்போது சதுரத்தை சொல்கிறாங்க. நெமோனா சதுரம். அடுத்ததாக தறி. தறின்னு சொல்லும்போது கால். தறின்னு சொல்லும்போது காலை சொல்கிறாங்க. அடுத்ததாக சொறி. சொரின்னு சொல்லும்போது சவுண்டை சொல்கிறாங்க, சத்தத்தை சொல்கிறாங்க. அடுத்ததாக மோஜா. மோஜான்னு சொல்லும்போது தொப்பி. அடுத்ததாக ஹாப்போஜி. ஹாப்போஜின்னு சொல்லும்போது அப்பாவை சொல்கிறாங்க. ஹாப்போஜினா அப்பா. அடுத்ததாக சாஜா. சாஜான்னு சொல்லும்போது சிங்கம். அடுத்து செவு. செவுன்னு சொல்லும்போது இறாலை சொல்கிறாங்க. செவுன்னு சொன்னால் இறால். நமக்கு பரீட்சையில் வரக்கூடிய படங்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகளில் பெரும்பாலானவை புத்தகம் தொடர்புப்பட்டதாகவே காணப்படுது. அதனால புத்தகத்தில் காணப்படக்கூடிய படங்கள் தொடர்பான விடயங்களை நல்லா கவனிச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தடவை பார்த்தோம்னா, முதலாவதாக கொடுக்கப்பட்டுள்ளது காசு. காசுன்னு சொல்லும்போது பாடகர். இரண்டாவதாக கொடுக்கப்பட்டுள்ளது ஹகி. ஹகின்னு சொல்லும்போது குழந்தை. அடுத்ததாக நெமோ. நெமோன்னு சொல்லும்போது சதுரம். அடுத்ததாக தறி. தறின்னு சொல்லும்போது கால். அடுத்ததாக சொறி. சொரின்னு சொல்லும்போது சத்தம். அடுத்து மோஜா. மோஜான்னு சொல்லும்போது தொப்பி. அடுத்ததாக ஆப்போஜி. ஆப்போஜின்னு சொல்லும்போது அப்பாவை சொல்கிறாங்க. சாஜான்னு சொல்லும்போது சிங்கம். செவுன்னு சொல்லும்போது ரால். அடுத்ததாக இரண்டாவது படப்பகுதி. இரண்டாவது படப்பகுதியில் முதலாவதாக கொடுக்கப்பட்டுள்ளது சிமா. சிமான்னு சொல்லும்போது ஸ்கர்ட்டை சொல்கிறோம். சிமானா ஸ்கர்ட். அடுத்ததாக கோன்னு சொல்லும்போது மூக்கு. கோன்னு சொன்னால் மூக்கு. அடுத்ததாக தஜோ. தச்சோன்னு சொல்லும்போது தீக்கோழியை சொல்கிறாங்க. தச்சோன்னு சொன்னால் தீக்கோழி. அடுத்ததாக பொத்தோன்னு சொல்லும்போது திராட்சை, கிரேப்ஸை சொல்கிறாங்க. அடுத்ததாக கெமரா. கெமரான்னு சொல்லும்போது கெமரா. கெமரான்னு சொன்னால் கெமரா. அடுத்து சிகின்னு சொல்லும்போது பனிசரக்கு விளையாட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக கோப்பின்னு சொல்லும்போது கோஃபியை சொல்கிறாங்க. அடுத்து கிஜான்னு சொல்லும்போது ட்ரெயின். கிஜானா ட்ரெயின். அடுத்து பியானோன்னு சொல்லும்போது பியானோ. பழைய பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள படங்கள் தான் புதிய பாடத்திட்டத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சில படங்கள் மட்டுமே புதிய பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு. மீண்டும் ஒரு தடவை பார்த்தோம்னா, முதலாவதா சிமான்னு சொல்லும்போது ஸ்கர்ட். அடுத்து கோன்னு சொன்னால் மூக்கு. அடுத்து தச்சோன்னு சொன்னால் தீக்கோழி. அடுத்து பொத்தோன்னு சொன்னால் திராட்சை. கெமரான்னு சொன்னால் கெமரா. அடுத்து சிகின்னு சொல்லும்போது பனிசரக்கு விளையாட்டு. அடுத்து கோப்பின்னு சொல்லும்போது கொஃபியை சொல்கிறாங்க. கிஜான்னு சொல்லும்போது ட்ரெயின். அடுத்து பியோனோன்னு சொல்லும்போது பியோனோ. எழுத்துக்களை தொடர்ந்து முதலாவது பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க சகிசொகே. சகிசொகேன்னு சொல்லும்போது சுயவிபர அறிமுகம். நம்மளை பற்றிய தகவல்களை நம்ம வெளிப்படுத்துறது. தன்னுடைய பெயர் என்ன, தான் எங்கிருந்து வாரேன், அது தொடர்பான விடயங்களை விவரிக்கிற விதமாக இந்த பாடப்பகுதி அமைது. இந்த பாடப்பகுதி தொடர்பான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பார்க்காத நபர்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். இப்போ இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள படங்கள் தொடர்பான விடயங்களை மட்டும் பார்க்க போகிறோம். அதாவது ஹொவி சொல்லதிகாரம்னு கொடுத்துருப்பாங்க.
நாராயிரும், நாராயிரும்னு சொல்லும்போது நாட்டினுடைய பெயர். அடுத்ததா சிகோப்மியோங், சிகோப்மியோங்னு சொல்லும்போது தொழில். இந்த பாடப்பகுதியில் படங்கள் தொடர்பான விடயங்களில் 2 விடயம் பார்க்க போகிறோம். முதலாவது நாட்டினுடைய பெயர், அடுத்ததா தொழில், எவ்வாறான தொழில்கள் காணப்படுதுன்னு பார்க்க போகிறோம். முதலாவதா நாராயிரும்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. நாராயிரும், நாராயிரும்னு சொல்லும்போது நாட்டினுடைய பெயர். நாராயிரும்னு சொன்னால் நாட்டினுடைய பெயர். முதலாவதா ஹாங்குக், ஹாங்குக்னு சொல்லும்போது தென்கொரியா. அடுத்ததா நேபாள், நேபாள்னு சொல்லும்போது நேபாள். அடுத்ததா தொங்திமொரு, தொங்திமொருன்னு சொல்லும்போது தொங்திமொரு. அடுத்ததா ரவோசு, ரவோசுன்னு சொல்லும்போது ரவோசு. அடுத்ததா மொங்கோல், மொங்கோல்னு சொன்னால் மொங்கோலை சொல்கிறாங்க. மியன்மார், மியன்மார்னா மியன்மார். அடுத்து பங்களாதேசி, பங்களாதேசின்னு சொல்லும்போது பங்களாதேஷை சொல்கிறாங்க. அடுத்ததா பேத்தனம், பேத்தனம்னு சொல்லும்போது வியட்நாமை சொல்கிறாங்க. அடுத்ததா ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கா. அடுத்ததா உச்பாகிஸ்தான், உச்பாகிஸ்தான் சொல்லும்போது உச்பாகிஸ்தானை சொல்கிறாங்க. அடுத்ததா இந்தோனேசியா, இந்தோனேசியான்னு சொல்லும்போது இந்தோனேசியா. அடுத்ததா சுங்குக், சுங்குக்னா சீனாவை சொல்கிறாங்க. அடுத்ததா கம்போதியா. அடுத்ததா கிர்கிஸ்தானு, கிர்கிஸ்தான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா தஜிகிஸ்தான். அடுத்ததா தஜிகிஸ்தான். அடுத்ததா தேகுக், தேகுக்னு சொல்லும்போது தாய்லாந்து. அடுத்ததா பாகிஸ்தான். அடுத்ததா பிலிப்பின். ஒவ்வொரு நாடுகளோட பெயர்களையும் கொரிய மொழியில் உச்சரிக்கும் போதும் பெரும்பாலும் அதே பெயர்கள் தான் காணப்படுது. சில நாடுகளில் மட்டுமே தான் பெயர்கள் மாறுபடுது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இங்கே ஹாங்குக், ஹாங்குக்னு சொல்லும்போது தென்கொரியா, ஹாங்குக்னு சொல்லும்போது தென்கொரியாவை சொல்கிறாங்க. மற்றபடி நேபாள், நேபாள் வந்து நம்ம எப்பயுமே வளமையாக நேபாள்னு தான் சொல்லுவோம். அடுத்ததாக புதிதாக சொல்லப்படுறது பேத்தனம், பேத்தனம்னு சொல்லும்போது வியட்நாமை சொல்கிறது. இங்கே பேத்தனம்னு சொல்லப்படுற விடயங்களை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பேத்தனம்னு சொன்னால் வியட்நாம். அடுத்ததாக சுங்குக், சுங்குக்னு சொல்லும்போது சீன நாடை சொல்கிறாங்க. சைனா, சைனாவை தானே சொல்கிறாங்க. அடுத்ததாக தேகு, தேகுன்னு சொல்லும்போது தாய்லாந்தை சொல்கிறாங்க. இவ்வாறான சில நாடுகளுக்கு மட்டுமே பெயர்களில் வந்து சில வித்தியாசங்கள் காணப்படுது. இதை தொடர்ந்து பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு, இலக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக உரையாடல், உரையாடல் தொடர்பான விடயங்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பார்க்காத நபர்கள் அதை பாருங்கள். அடுத்ததாக பார்க்க போகிறது சிகோப்மியோங், சிகோப்மியோங்னு சொல்லும்போது தொழில்கள். அப்போ தொழில்கள் தொடர்பான விடயம் கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவதா அக்செங், அக்செங்னு சொல்லும்போது மாணவன். அடுத்ததாக சொங்செங் நீம், சொங்செங் நீம்னு சொல்லும்போது ஆசிரியர். வேசாவோன்னு சொல்லும்போது கம்பெனி வேக்கஸை சொல்கிறாங்க. அடுத்ததாக கின்ரோஜா, கின்ரோஜான்னு சொல்லும்போது தொழிலாளி, ஒர்க்கர். அடுத்ததாக கியோங்ஜல்குவான், கியோங்ஜல்குவான்னு சொல்லும்போது போலீஸ் அதிகாரி. அடுத்ததாக சொபங்குவான், சொபங்குவான்னு சொல்லும்போது தீயணைப்பு பிரிவில் வேலை செய்கிற நபர்களை சொல்கிறாங்க. அடுத்ததாக கொங்முவோன், கொங்முவோன்னு சொல்லும்போது பப்ளிக் ஆஃபீஸர், அதாவது பொது அதிகாரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக சொம்பொன், சொம்பொன்னு சொல்லும்போது விற்பனையாளர். அடுத்ததா ஈசா, ஈசான்னு சொல்லும்போது டாக்டர். அடுத்து கனோசா, கனோசான்னு சொல்லும்போது நர்ஸை சொல்கிறோம். அடுத்து யொரிசா, யொரிசான்னு சொல்லும்போது குக்கை சொல்கிறோம். உஞ்சோன் கீசா, உஞ்சோன் கீசான்னு சொல்லும்போது டிரைவரை சொல்கிறோம். அடுத்ததா கிசுல்ஜா, கிசுல்ஜான்னு சொல்லும்போது டெக்னீஷியன், தொழில்நுட்பவியலாளர். அடுத்ததா மொக்சு, மொக்சுன்னு சொல்லும்போது கார்பெண்டரை சொல்கிறோம். அடுத்து நொங்பு, நொங்புன்னு சொல்லும்போது விவசாயி. அடுத்து ஒபு, ஒபுன்னு சொல்லும்போது மீனவர். இவ்வாறான விடயங்கள் தான் முதலாவது பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள படங்கள் தொடர்பான விடயம். அடுத்ததாக இரண்டாவது பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க. இரண்டாவது பாடப்பகுதியின் தலைப்பு செங்வல் யொங்பும். செங்வல் யொங்பும்னு சொல்லும்போது அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், அதாவது தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். இரண்டாவது பாடப்பகுதியிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ள படங்களுக்கான அர்த்தங்கள் மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம். கம்சம்னிதா, நன்றி, சல்கா.